பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை அண்ணன் இளம் சிங்கம் அண்ணாமலை அண்ணன் அவர்களை வரவேற்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களை ஆதரித்து மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற பாமக வேட்பாளர் அருமை அண்ணன் கே என் சேகர் அவர்களையும் ஆதரித்து நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போது பிரச்சாரத்தை துவங்குகிறார். அவர்களுக்கு சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று அண்ணன் இப்போது பேசுவார். ஹலோ ஹலோ போன் அடிக்கிறா, யார் அடிக்கிறா? அன்பார்ந்த பெரியவர்களே, மறந்துட்டோம் மைக் பக்கத்துல. அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்கள், என்ன கொடுத்துருங்க, நான் கொடுத்துருக்கேன். அதை மற்ற தலைமையில போட்டுக்காதீங்க, தலைமையில போட்டுக்காதீங்க. அன்பார்ந்த அண்ணா, கொஞ்சம் மைக்குக்கு வால்யூம் மட்டும் கொஞ்சம் வைங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, சுட்டரிக்கின்ற வெயில பொறுப்பெடுத்தாம நாங்களும் கூட காலை 7 மணியிலிருந்து மயிலாப்பூர்ல இருந்து இந்த டிராபிக்ல வந்துகிட்டே இருக்கிறோம் ஐயா. 7 மணி நேரத்துக்கு மேல தாமதமாக வந்திருக்கின்றோம். அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு தாங்கள் எல்லாம் சுட்டரிக்கின்ற வெயில் இங்கே நம்முடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 2 வெற்றி வேட்பாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். மதுரவாயல் தொகுதியினுடைய 2016 21 வரை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தமிழக அரசுடைய அமைச்சராக இருந்து உங்களுக்கு எல்லாம் பணி செய்த அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய மாற்றத்திற்கு நாமும் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அதேபோல் அருமை சொந்தங்களே, அம்பத்தூர் சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நகர்மன்றத்தினுடைய சேர்மனாக 2006 12 வரை இருந்த அருமையன் கே என் சேகர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரில் நாம் இருக்கிறோம், சென்னையில். நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய தலைநகரம் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம கேட்கணும். பாதுகாப்பாக இருக்கிறதா, சுத்தமாக இருக்கிறதா, சுகாதாரமாக இருக்கிறதா, அடுத்த கட்ட வேலை வாய்ப்பு நாம் உருவாக்குகிறோமா, எல்லோரும் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை வச்சிருக்கிறோமா? அதுல இந்த எல்லா கேள்விக்கும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே இல்லை 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 என்பதுதான் ஒரே பதில். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வீதியில எத்தனையோ பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் சென்னை மாநகரத்தில் நடந்திருக்குது. அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகளை மட்டும் தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றுல 2080 கற்பழிப்பு வழக்குகள் 5 ஆண்டுகள் நாம் பார்த்தது கிடையாது. 5 ஆண்டுகள்ல 2080 கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே. 5 ஆண்டுகள்ல 8008 படுகொலைகள். போக்சோ சட்டம் 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு போக்சோ சட்டம் என்று சொல்வோம். 39,900 வழக்குகள். சென்னை பொறுத்தவரை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைநகரத்தில் மோஸ்ட் அன்சேஃப் சிட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி இருக்கின்றார்கள். அதுமாதிரி சொந்தங்களே, இதற்கு முன்பு பேச தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு கண்டு மாதிரி வச்சிருப்பான். பெண்களுக்கு பாதுகாப்பு என்றால் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எந்த வீதியில் வேண்டுமானால் சென்னையில் நடந்து போகலாம். திரும்ப இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலியில் வந்து அப்பொழுது திரும்ப பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை உறுதிப்படுத்தி சகோதரர்களுக்கு கொடுக்க முடியும். அருமை சொந்தங்களை, சென்னை பொறுத்தவரை மத்திய அரசு கோடி கோடி ரூபாயை கொட்டி கொடுக்கின்றோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 2000 கோடி, அமிர்த் திட்டம் 3000 கோடி, இதெல்லாம் கூட இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை கொடுக்கக்கூடிய குளங்கள் சுத்தம் பண்ணுங்க, ஏரிகளை தூர்வாருங்க, மரத்தை வையுங்க, வெப்ப சூழ்நிலையை குறையுங்க, கடலோர பகுதியில் கடல் அரிப்பை தடுங்க,
இதற்கெல்லாம் மத்திய அரசு அத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தும் கூட எந்த விதமான அடிப்படை வேலையும் செய்யாம 5 ஆண்டு காலத்துல ஒரு குடும்பம் அதை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அருமை சொந்தங்களே. அதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்க போவது ஏதோ ஒரு நாள் நாம் ஓட்டு போடுறது கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 825 நாட்கள் ஒரு முறை ஓட்டு போட்டுட்டோம்னா திரும்ப மாற்ற முடியாதுங்க ஐயா. டேப் ரெக்கார்டர் மாதிரி ரிவைண்ட் பண்ண முடியாது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நாம் போடக்கூடிய இந்த ஓட்டு என்பது நம்முடைய வாழ்க்கையை யாரு கையில நாம் அடகு வைக்கின்றோம் என்பதற்கான வாக்கு. அதனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கேயுமே வாக்களிக்காம நம்முடைய மதுரவாயல் தொகுதியில வெற்றி வேட்பாளர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல அம்பத்தூர்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் KN சேகர் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, மதுரவாயில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கதான் இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் அவர் 5 ஏக்கர்ல ஒரே பகுதியில் ஒருங்கிணைந்த சப் ரெஜிஸ்டார், ஒருங்கிணைந்த தாலுகா அலுவலகம், ஒருங்கிணைந்த தாலுக் நீதிமன்றம், ஒருங்கிணைந்த சிவில் சப்ளை ஏசி ஆபீஸ், அதே இடத்துல ஃபயர் சர்வீஸ் 5ஐயும் கூட ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில எத்தனை வேலைகள் 19 கோவில் குளங்களை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி அதையெல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கின்றார். அதனை சொந்தங்களே, போரூர்ல ஒரு மேம்பாலத்தை கட்டி டிராபிக் எல்லாம் குறைத்த ஒரு சாதனையும் கூட அண்ணன் அவர்களை செய்திருக்கின்றார்கள். 100 பெட் மருத்துவமனை போரூர்ல கொண்டு வந்தாங்க. 4 எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. 13 பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆரம்ப பள்ளியிலிருந்து அடுத்த கட்டம்னு 12 கோடி ரூபாய்க்கு ஒரு அம்மா மண்டபத்தை கட்டி கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனை. அந்த மண்டபத்தை இன்னைக்கு மூடி வச்சிருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் உங்களுக்காக வேலை பார்த்தவர், தொகுதியினுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர், அடுத்த கட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். அதே போல அம்பத்தூர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் KN சேகர் அவர்கள் 2006 11 வரை நகர்மன்றத்தினுடைய சேர்மனாக இருந்த காலம் அம்பத்தூருக்கு ஒரு பொன்னான காலமாக இன்றும் கூட மக்கள் பேசக்கூடிய ஒரு விதமாக அவருடைய பணி இருந்திருக்கிறது. 2026 தமிழகம் முழுவதுமே மாற்றத்திற்கான அலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்ததிலே ஓட்டை போட்டு விட்டீர்கள். இந்த முறை சென்னையை பொறுத்தவரை திமுகவுக்கு எங்கேயும் கூட ஓட்டு கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சருக்கு வர வழியே இல்ல. நேற்று சென்னைக்காக 6 வாக்குறுதி சென்னைக்காக தனியாக கொடுக்கிறேன். சென்னைக்காக வேற வழியே இல்ல, நம்ம தோக்க போகின்றோம் என்று தெரிந்த பிறகு சூப்பர் 6 அப்படிங்கிற பேர்ல முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு 6 வாக்குறுதி. அந்த 6 வாக்குறுதியை பிடிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. அப்ப நீங்க 5 வருஷம் செய்யாத புதுசா என்ன செய்ய போறீங்க? நான் இங்க வந்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வருவேன், யாருக்கும் புரியாத 6 வாக்குறுதியாக கொடுத்து வைத்திருக்கின்றார். நான் வந்தனா சென்னையை பொறுத்தவரை அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவோம். அடிப்படை வசதியில இல்லைங்க. சுத்தகரின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியாவில 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய 40 நகரங்கள் இருக்கு. 40 நகரத்துல சுத்தத்தின் அடிப்படையில சென்னை 38வது இடத்துல இருக்கு. 38. மதுரை 40. மதுரை கடைசி இடம், சென்னை கடைசிக்கு முந்தைய இடம் 38. அதை சுத்தப்படுத்த மாட்டீங்க, மாநகராட்சியை சரி பண்ண மாட்டீங்க, ரோட சரியா போட மாட்டீங்க, பராமரிக்க மாட்டீங்க, பூங்கா உருவாக்க மாட்டீங்க, ஏரி குளத்தை சுத்தப்படுத்த மாட்டீங்க. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா சூப்பர் 6 ஒரு படத்துல கவுண்டமணி என்ன சொல்லுவார், இப்ப ஒருத்த வருவான் ஒன்னு சொல்லுவான் பாரு, யாருக்குமே புரியாதுங்கிற மாதிரி நேத்து சூப்பர் 6 ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அருமை சொந்தங்களே, அதை நீங்க படிச்சு பாருங்க. யாருக்குமே அது புரியாத ஒரு வாக்குறுதி. ஏன்னா கடைசி நேரத்தில் மக்களை குழப்புவதற்காக சென்னையில வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து நேற்று இருந்த முதலமைச்சர் சாலை ஓரத்தில் ரோட் ஷோ பண்றேன்னு ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்கார். இன்னைக்கு இதே பகுதியில இதே மதுரவாயில்ல ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் சைக்கிள்ல வர்றார். சைக்கிள் ரெட்டலையோடு வருகின்றார். முதலமைச்சர் வரக்கூடிய நேரத்திற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜோன் சேர்மேன் ராஜா என்ன பண்றாருங்க, சைக்கிளை பிடுங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருடைய மண்டை உடைத்து ரட்டலையை முறித்து எரிந்து இன்னைக்கு அந்த தொண்டர் மருத்துவமனையில் இருக்கார். இவருடைய அராஜகத்தினுடைய இவர்களுடைய அராஜகத்தினுடைய உச்சத்தை பாருங்க. வீதியில முதலமைச்சர் ஒரு ராஜா போல் பவனி வரும் பொழுது யாராவது எதிரில இன்னொரு கட்சியை சார்ந்த தொண்டர் வந்தாலும் கூட அடி உதைதான். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது ஒண்ணு புதுசு கிடையாதுங்க. இன்னைக்கு சென்னையில முக்கிய குற்றவாளிகள் பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை,
முக்கிய குற்றவாளி ஞானசேகரன் எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு மனிதன். ராமாபுரத்துல பெண் காவலர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி கண்ணன். பெண் காவலரை பாலியல் சீண்டல் செய்த 129வது வட்ட திமுக இளைஞர் நிர்வாகி பிரவீன் மற்றும் ஏகாம்பரம். இன்னைக்கு பட்டியல் நீண்ட பட்டியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கவங்க தான் இருக்காங்க. சென்னையில போதைப் பொருள் விற்று மாட்டிக்கூடிய திமுக பாருங்க, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் ஒருத்த திமுக காரன் பார்த்தா வெளியெல்லாம் போதைப் பொருள் நல்ல குவாலிட்டி அல்ல, வீட்டிலேயே தயாரிக்கலாம் தயாரிச்சு மாட்டின திமுக நிர்வாகி மகன் கிஷோர் ஒருத்தர். போதை மாத்திரை விற்பனை செய்த திமுக 53வது வட்ட வர்த்தக அமைப்பாளர் பாபு. ஐயா சொல்லிக்கிட்டே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்ட பகல்ல சென்னையில வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார். முதல் 3 குற்றவாளிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சதீஷ், அருள், ஸ்ரீவாஸ். அம்மா நான் பேசிக்கிட்டே போவேன், நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பாதி குற்றவாளிகள் திமுகவை சார்ந்தவர்கள் தான். அவங்கதான் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. ஜாஃபர் சாதிக் போய் முதலமைச்சர் புகைப்படம் எடுத்து முகநூல் பக்கத்துல போடுறாரு. உதயநிதி ஸ்டாலினோட முகநூல் பக்கத்துல போடும் பொழுது எப்படி காவல்துறை நண்பர்கள் தைரியமா போய் ஜாஃபர் சாதிக்க 2 தட்டு தூக்கிட்டு வருவாங்க. திமுக காரனே வெட்ட வெளிச்சத்துல பட்ட பகல்ல தைரியமாக தவறுகளை செய்து அதற்கு முதலமைச்சர் புகைப்படம் எடுத்து என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு விளங்கும்? அதனால அருமை சொந்தங்களே, இந்த முறை உங்களுடைய வாக்கு, முதல் வாக்கு 7ஆம் தேதி 7 மணிக்கு 23ஆம் தேதி திமுக வேண்டாம் என்று போடக்கூடிய வாக்கு சட்டம் ஒழுங்குக்காக இருக்கட்டும். தமிழகத்தில போதை பழக்க வழக்கத்தை, கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும். பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் 131வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்குங்க? தாய்மார்கள் உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்கணும், சட்டமன்றத்தில் கேட்கணும். ஒரு ஆணை விட பெண் அரசியல்ல மேலே வர வேண்டும் என்றால் ஒரு ஆணை விட 4 மடங்கு கடுமையாக உழைக்கும். அப்படிதான் சமுதாயம் இருக்குது. ஆணை விட 4 மடங்கு அதிக பிரச்சனைகளை ஒரு பெண் சந்திக்கணும். இன்னைக்கு அந்த மகளிர், அந்த பெண் வேகமாக அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை 39 59 உயர்த்தி, தென்னிந்தியாவில் எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்த்தி, விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியும் கூட 2 பேர் போய் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் அதற்கு எதிராக வாக்களித்து மசோதாவை தோற்கடிக்கிறார். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, 23ஆம் தேதி உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடாது என்பதற்காக போட்ட காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதிரான உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாத ஒரு அரசு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள அடிப்படை வேலை எதுவுமே செய்யல. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை சென்னை மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வேலை செஞ்சாலும் செய்யாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவார்கள் என்று இருமார்போடு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆங்காரத்தை நீங்க உடைக்கணும், அந்த ஆங்காரத்தை நீங்க சுக்குநூறாக உடைக்கணும். நீங்க வேலை செய்யல, எங்களுக்கு அடிப்படை வேலையை நீங்க செய்யல, மக்களை பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கல, கஞ்சா புழக்கத்தை அதிகப்படுத்துகின்ற சென்னையினுடைய எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகத்தான் உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 1000 கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்தும் கூட திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்க? அத்தனை பணத்தை நம்முடைய மோடி ஐயா தமிழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தில் ஆரம்பித்து ஒரு இடத்திலும் கூட சென்னை ஸ்மார்ட் சிட்டி 2000 கோடி, அமிர்த் திட்டத்தில் 3800 கோடி நாம் கொடுக்காத பணம் கிடையாது. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 41,000 கோடி, மதுரவாயில் மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம் 1900 கோடி. எங்கேயும் கூட மோடி அவர்களை பொறுத்தவரை நாம பணம் கொடுக்கவே இல்லைங்க, கொடுக்கிற பணத்தை பயன்படுத்துறது, கொடுக்கிற பணத்தை உருப்படியா மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதில்லை. அதனாலதான் டெல்லியில மோடி அவர்களும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேரும் பொழுது மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்குதலை இல்லாம இங்கே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதற்காகத்தான் நாம் எல்லோரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மதுரவாயிலுக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை படிக்கிற கேளுங்க. சென்னை பெருநகரில் அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்வோம். மதுரவாயில பைப் திறந்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிவு தண்ணீர் தான் வருது, அதுக்கு பிறகுதான் தண்ணியே வருது. இத்தனை பொய்களை பேசிவிட்டு சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மதுரவாயில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்குவோம், கிழிச்சாங்கைய ஒரு செம்பளம் கூட எடுத்து வைக்கிறார். மதுரவாயில் சென்னை துறைமுகம் உயர்மட்ட சாலை திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட பணம் கொடுக்கிறது நாம, அதை கூட முழுமையாக நிறைவேற்றாம சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே,
மத்திய அரசுடைய திட்டத்திற்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாக்கெல்லாம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் 2 பேர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கு இரட்டலை, அண்ணன் கே என் சேகர் அவர்களுக்கு மாம்பழத்துல நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். தாய்மார்களுக்கு நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் ஒரு சகோதரிக்கும் கூட மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்துகின்றோம். அம்மா திமுக மாறி முதல் 28 மாசம் எதுவுமே கொடுக்கல. அப்ப 50 லட்சம் 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி லட்சம், தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் 20 லட்சம் பேருக்கு சேர்த்து 1 கோடி 31 லட்சம். அந்த மாதிரி இல்லைங்கம்மா, எல்லோருக்கும் 2000 ரூபாய் முதல் நாளில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பார்கள். அது மோடி அவர்களுடைய கேரண்டியா உங்களுக்கு சொல்லுகின்றோம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, நம்முடைய என்டிஏ வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஆண்டுக்கு 3 விலையில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர், 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனத்திற்கு 25,000 ரூபாய் மானியம், கஞ்சா இல்லாத தமிழக ஆன்டி டாஸ்க் போர்ஸ் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல 100 நாட்களுக்குள்ள நீங்கள் பார்க்கும் அளவுக்கு மாற்றம் களத்தில் இருக்கும். அதையும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் உங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் செய்ய இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆட்சிக்கு வந்தவுடன் நேரடியாக உதவித்தொகையாக 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளிக்க இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை நீங்கள் தவற விடாம 2 வெற்றி வேட்பாளருக்கும் இரட்டலை சின்னத்துல மாம்பழம் சின்னத்துல நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சுட்டிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நானும் 9ஆம் தேதியிலிருந்து அப்படியே தமிழகத்துல ஒரு பகுதியா சுத்திக்கிட்டு இன்னைக்கு சென்னை வந்து காலை 7 மணிலிருந்து வந்துகிட்டே இருக்கிறோங்க ஐயா. கொஞ்சம் தாமதமாகி விட்டது, வெயில் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். இருந்தும் கூட மிக பொறுமையாக இருந்தவங்க எல்லோருக்கும் இந்த நேரத்துல நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, என்னுடைய அருமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்னுடைய ஊனிலே நரம்பிலே ரத்தத்திலே இதயத்திலே கலந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, நம் கட்சியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய கட்சியில ஒரு வேட்பாளர் நிற்கிறத விட கூட்டணி கட்சி நிற்கும் பொழுது 2 மடங்கு கடுமையாக நாம் உழைக்க வேண்டும். அது கூட்டணியுடைய தர்மம். அதனால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை தொண்டர்களே, ஒரு வாக்கையும் கூட சிந்தாம சிதறாம மதுரை வாயில ரெட்டலைக்கு கொண்டு வந்துருங்க. ஒவ்வொரு வாக்கையும் கூட சிந்தாம சிதறாம அம்பத்தூர்ல மாம்பழத்துக்கு கொண்டு வந்துருங்க. நம்முடைய கூட்டணியின் தர்மம். நம்ம கூட்டணியில நாம் 33 இடத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 169 இடத்துல நம்முடைய இலக்கு எல்லாம் இந்த கூட்டணியில கடுமையாக ஒரு தொண்டனாக நாம் பாடுபட வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், மோடி ஐயா சொன்ன பிறகு செய்வது நம்முடைய கடமை. அதை செய்து கொண்டிருக்கின்ற மறுமை சொந்தங்களை ஒரு ஓட்டை சிந்தாம சிதறாம கொண்டு வந்துருங்க. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை 3 முனை போட்டி 4 முனை போட்டிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்க்கலீங்க. நான் ஒரே ஒரு முனை போட்டி தான் பார்க்கிறேன். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்க அதிமுக, அங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் முதல் தலைமுறை வாக்காளர் பெருமக்களே, படத்துக்கு போங்க, நல்ல நடிகரை பாருங்க, கை தட்டுங்க, வெளியே வாங்க, போதும். ஆனா அவர்கள் ஆட்சி, அரசியல் வேறு ஆட்சி வேறு. ஐயா என் கையில பாருங்க, இந்த கையில கை கொடுத்து ஒரு இடத்துல நகம் போயிருச்சு, ஒரு ஸ்டிக்கரு. இந்த கையில கை கொடுத்து போயிருச்சு, இந்த கையில போயிருச்சு. அரசியல்னா ஐயா, அரசியல்னா வண்டி மேல உட்காந்துக்கிட்டு அப்படி கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. களத்துக்கு வந்து இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க, வேர்வையோடு வேலை செய்யறாங்க. இவங்க மட்டும் இல்ல கட்சி, இவங்களுக்கு கீழே பகுதி கழக செயலாளர், அவர்களுக்கு கீழே வட்ட ஒரு இடத்திலும் கூட இத்தனை பேர் உயிரை கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒரு தலைவர் மூலமாக செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர், மண்டல தலைவர்ல இருந்து ஆரம்பித்து அத்தனை பேர். அரசியல் கட்சினா சாதாரணமா நினைச்சிடாது. உங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு கட்டமைப்பு வேண்டும். இத்தனை பேர் கட்டமைப்பில் இருக்கிறாங்க. அதனால இளைஞர் பெருமக்களே, மாற்றம் என்பது இதுதான். அந்த மாற்றம் வேட்பாளர்களை பாருங்க, கட்சியை பாருங்க, சரியான முறையில வாக்களித்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கள் என்று அன்போடு சொல்லி, எப்படி 2 வாரத்திற்கு முன்பு தமிழகத்தினுடைய டிஜிபியை மாத்தினாங்களோ, 1 வாரத்திற்கு முன்பு தலைமைச் செயலரை மாத்தினாங்களோ, இன்னும் 4 நாள்ல முதலமைச்சரை மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போய்விடும். அது உங்க கையில ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும், எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றோம்.